ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு இயங்கி வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிற்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சுமார் பார்த்திங்கன்னா 9 மாவட்டங்களிலிருந்து நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. 2 பணியிடங்களின் அடிப்படையில் நமக்கு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த 9 மாவட்டங்கள்லேருந்தும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் அனுப்பணும், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், வேக்கன்சி, ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நமக்கு அந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாப்பு அலுவலருக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு நம்ம ஒரு வேக்கன்சி இருக்குது. 27,804 ரூபா மந்த்லி சேலரியாக கிடைக்கும். பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த 9 மாவட்டங்களுமே நமக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காமன் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருமே இந்த 9 மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் இருக்கும். இது கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் ஒர்க் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமன் தான். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அலுவலர், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு சமூக பணி அல்லது சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி இந்த மாதிரியான கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2024 படி 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பணியிடம் 2வது பொறுத்து பார்த்திங்கன்னா சமூக பணியாளர், அதாவது சோசியல் ஒர்க்கர், இதுக்கு 2 வேக்கன்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியாக 18,536 ரூபா கிடைக்கும். இதுக்கு பணிபுரியும் இடம் மாவட்ட காவல்துறையில் குழந்தைகள் சிறப்பு காவலர் பிரிவு சொல்லியிருக்காங்க. அதாவது SJPU இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1, 2024 படி 42 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூகவியல், சமூக அறிவியல் இளங்கலை பட்டம் நீங்கள் பெற்றிருக்கும், சமூக பணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் விருப்பம் தகுதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர், இதுக்கு மந்த்லி சேலரியாக 11,916 ரூபா கிடைக்கும். ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருந்தீங்களாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கணினியில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. இதுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணணுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த 9 டிஸ்ட்ரிக்டோடைய அஃபிஷியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 2025 ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5:30க்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அனுப்பிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி நமக்கு கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோயில், 627-001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பிப்ரவரி 8, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி கொடுத்துருக்காங்க. நீலகிரிலாம் பார்த்திங்கன்னா சேம் நமக்கு இதே மாதிரி தான் பணி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி எல்லாமே காமன் தான். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.neelagiri.nic.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நீலகிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 19, 2வது தளம், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்,
பிங்கர் போஸ்ட், உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் 643006 என்ற முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கு பிப்ரவரி 10, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, நீலகிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்குள்ளே ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒரு முறை பார்த்துப்போம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அலுவலருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே சமயம் வந்து சமூக பணியாளருக்கும் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி எல்லாமே வந்து காமன் தான். நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் வந்து போடுறீங்க அப்படின்னா பிப்ரவரி 10, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறை எண் 209, 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611-003 என்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூடலூர் மாவட்டத்திலேருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. கூடலூர் மாவட்டத்துக்கு வந்து சேம் இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து 3 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது பாதுகாப்பு அலுவலர் 1 வேக்கன்சி, சமூக பணியாளர் 2 வேக்கன்சின்னு நமக்கு மொத்தமாக 3 வேக்கன்சி இருக்குது. இந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்து நீங்கள் 10/2/2025 ஈவினிங் 5:30க்குள்ளே போய் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் உடனே இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8லேருந்து முடிய போகுது. நான் வந்து லைனை தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கூடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் வந்து 312, 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கூடலூர் 607-001 என்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஈவினிங் 5:30க்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்கும் வந்து சேம் அதே தான் வந்து 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லாம் வந்து 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் நமக்கு 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து அரியலூர் மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தருமபுரி மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற டேட் வந்து நமக்கு மாறும். வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேட்டை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டும் வந்து நமக்கு வந்து மாறும். கோயம்புத்தூருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ பிப்ரவரி 12, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே போய் சேர மாதிரி அனுப்பிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 12, 2025 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து நமக்கு வந்து டேட்டு மாறும். அதுக்கடுத்து அரியலூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி 31, 2025 அன்றைக்கி தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 14, 2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. தருமபுரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 17, 2025 வரைக்கும் இந்த 3 வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பாதுகாப்பு அலுவலர் இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இளம் நெறியாளர், இது அதாவது யங் ப்ரொஃபஷனல், ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதோட அப்ளிகேஷன் வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர மாதிரி, அதாவது பிப்ரவரி 17, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். யங் ப்ரொஃபஷனல் அதாவது இளம் நெறியினர், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 50,000 ரூபா வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா புள்ளியியல் துணை இயக்குனர், மாவட்ட புள்ளியியல் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி மாவட்டம் வந்து நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 9 டிஸ்ட்ரிக்கும் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து மாறுபடும். சில டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ண பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன வேக்கன்சி அவைலபிளாக இருக்கோ அந்த வேக்கன்சிக்கான ஃபார்மேட்டில் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து காமனாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரே மாதிரி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வகையான போஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். துறை வந்து அவங்களே வந்து அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுபடி வந்து ஃபார்மேட் எல்லாமே வந்து மாறுபடவும் செய்யும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ட் யூனிட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்னு வந்து நமக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன வகையான வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் ஆர் பாதுகாவலர், கணவர் பேர் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ரு, ஏஜு, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து எந்த ஒரு பிளேயும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதா கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய செல்ஃபை டச் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து கரெக்டாக அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் கவரில் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. எழுதி வந்து நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அனுப்ப பாருங்கள். போஸ்டர் அனுப்பலாம். இல்லை நீங்கள் இப்போ அருகிலே இருந்தீங்கன்னா நேரடியாக கூட போய்ட்டு நீங்கள் அந்த அட்ரஸில் வந்து கொடுத்துட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறு அதிகமான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அதை பற்றியான ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.